ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்கு அடுக்கலை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஆரம்பிக்குதுங்க. ஸோ வெள்ளிக்கிழமை அதுக்காக என்னென்னலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணேன், அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஃபுல்லாக என்னென்ன பண்ணாங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அவர் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போயிருந்தாருங்க. சரி, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ்ன்ட்டு கடகடன் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கோம், நம்ம க்ளீன் பண்ணுறப்ப தான் நடுவில் வந்து போவாங்க. அது நிஜமாகவே எல்லா வீட்லேயும் நடக்கிறது தாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வேக்யூம் போட்டாச்சுங்க. எல்லாத்தையுமே ஃபுல்லாக வேக்யூம் போட்டு முடிச்சுட்டு ஸ்ப்ரே மாப் தாங்க நான் இங்கே யூஸ் பண்ணி துடைப்பேன். ஏன்னா நம்ம நார்மல் மாப்பில் தண்ணி முக்கி இங்கே போட்டுலாம் துடைச்சோன்னா அந்த உட்ல இருக்குல்லங்க, கீழெல்லாம் போய் அப்படியே செட்டில் ஆகி காயறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுங்க. ஸோ ஸ்ப்ரே மாப்பில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு துடைச்சாவே போதுங்க. நீட்டாக தான் இருக்கும். இது உடன் ஃப்ளோருங்கிறனால எல்லாம் நல்லா தொடச்சி காஞ்சதுக்கப்புறம் தான் குட்டீஸ் எல்லாம் வந்தாங்கங்க. சரி, அவங்களுக்கு டின்னர்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கடுத்த வேலையாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் நான் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ கிருஷ்ணர் பொம்மை வாங்கின இடத்துல இந்த மண் விளக்கு இருந்ததுங்க. ஸோ இதையுமே நான் இப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை நல்லா இன்னைக்கு கழுவிடலான்னு சொல்லிட்டு தண்ணியில் ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சாச்சுங்க. ஊற வச்சு போட்ட உடனே நல்லா பபிள்ஸ் வந்தது. சரி, ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலான்ட்டு ஊற வச்சுட்டாங்க. திரியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே தீர்ந்து போயிடுச்சுங்க. சரி, நம்மக்கிட்ட காட்டன் பால்ஸ் அது இருந்ததுங்க. சரி, அதுலேருந்து எடுத்து அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக பிச்சுட்டு அந்த 3 பாகமாக பிச்சுட்டுங்க. அதுலேருந்து குட்டி குட்டி பீஸாக பிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ திரி நம்மளுக்கு திரிக்கிறதுனா நார்மலாக நம்ம கையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா நம்மளுக்கு நழுவி போகுங்க. அதுக்காக லைட்டாக தண்ணியை வச்சுட்டு சைடில் ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. அதை எடுத்து லைட்டாக கையில் மட்டும் லேசாக தேய்ச்சி விட்டுட்டு அது மேலே திரியை வச்சு இப்படியே தேய்ச்சிங்கன்னா நம்மளுக்கு அழகாக சூப்பராக திரி இந்த மாதிரி கிடச்சிடுங்க. தண்ணி அதுக்கு நிறைய கொட்டிடக்கூடாதுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குல்லங்க திரி. நிறையாவும் பண்ணலைங்க. ஒரு 2 நாளைக்கு தேவையான அளவுக்கு எல்லா திரியுமே திரிச்சு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்குமே நல்லா ஊறி இருந்தது. அதையுமே நல்லா தண்ணியெல்லாம் எடுத்து கழுவி வச்சுட்டு அதையும் இந்த பிளேட்லேயே கவுத்தி வச்சுட்டேங்க. சரி, காலையிலத்துக்குள்ளே அது காஞ்சிடும். அதனால் எல்லாத்தையும் இந்த மாதிரி கவுத்தி வச்சாச்சு. ஸோ போன கார்த்திகை தீபம்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 நாள் வச்சேங்க. ஒரு ஆட் நம்பர்ஸில் தான் நான் விளக்கு வைப்பேன் எப்போவுமேங்க. 5 நாள் வச்சதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் இது முழு மாதமாகவே பண்ணக்கூடாது? ஏன்னா அந்த வைக்கிறப்ப அது அவ்வளோ நல்லா இருந்ததுங்க, ஒரு ஃபீலிங்கு. ஸோ அதனால் இந்த வருஷத்துலேருந்து அந்த ஃபுல் மந்த்தே வச்சு பார்க்கலான்னு தான் என்னோடய பிளானை. பார்க்கலாங்க இது எப்படி போகுதுன்ட்டு. சரி, அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோடனே அந்த 4 to 6 மணிக்குள்ளே ஏதோ ஒரு டைம் 6க்குள்ளே கரெக்டாக வச்சிடலாம், அப்படி தான் பிளானுங்க. இன்றைக்கி 5:30க்கு எந்திரிச்சேன். லேட் ஆகிடுச்சு. ஏன்னா முந்தின நாள் நைட்டு தூங்கினதே லேட்டு. ஸோ 5:30க்கு எந்திரிச்சு கடகடன் குளிச்சுட்டு ஒரு 6 மணிக்குள்ளே வச்சுட்டேங்க. அதில் ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. விளக்கு எல்லாமே நல்லாவே காஞ்சிருந்ததுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு திரியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சுங்க. 5 மண் விளக்கு தான் நான் வைக்கலான்ட்டு இருக்கேங்க. ஸோ காலையில் 5 மண் விளக்கு வச்சுட்டு அப்புறம் சாயந்தரம் இது கூடயே சேர்த்து ஒரு குத்து விளக்கு வைக்கலான்னு 2 நேரமும் தீபம் ஏற்றலான் தாங்க. ஸோ இது எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, மெயின் டோர் இருக்குல்லங்க, அது நிலவில் முன்னாடி வாசப்படியில் 2 விளக்கு வைப்பாங்க. இங்கே அலௌடு இல்லைங்க, வெளியெல்லாம் ஒன்றும் வைக்க முடியாது. அதனால நான் உள்ளே தான் எல்லா விளக்கும் பிளான் பண்ணியிருக்கேங்க. விளக்கு இந்த மண் விளக்கில் கீழே எண்ணெய் வலிஞ்சு வருங்க. எண்ணெய் அதில் அப்படியே கசிஞ்சு வரும். அது நீங்கள் கீழே நம்ம எங்கே வைக்கிறோமோ அங்கே படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட் வைக்கலாம். இது உங்களுக்கு ஒரு 2 நாளாக தாங்குங்க. இல்லாட்டி நீங்கள் வாழை மட்டை இருந்தால் அது வைங்க. இல்லை இலையெல்லாம் இருக்குல்லங்க, வீட்டில் நிறைய செடி இருக்குன்னா இலையை ஒன்று பிச்சு அது கூட நீங்கள் வைக்கலாம், நல்லாவே தாங்குங்க. கீழே நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் பிடிக்காது. அதுக்கப்புறமா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சாமிக்கிட்ட 2 விளக்கு வச்சுட்டு அப்புறம் எங்களோட மெயின் விண்டோ ஹாலில் இருக்குதுங்க. ஸோ அதுலேயே 2 வச்சுட்டேன். எனக்கு நிலவில் வைக்க முடியாது அதனால. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அடுப்புக்கிட்ட கண்டிப்பாக ஒன்று வைக்கணுங்க. ஸோ அதனால் அங்கேயும் ஒன்று வச்சாச்சு. அடுத்தது சாமிக்கு பூஜைக்கு தாங்க எல்லாமே ரெடி பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஊதுபத்தி, சாம்பிராணி, அதுக்கப்புறம் கற்பூரம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு கற்பூரமும் காட்டி முடிச்சாச்சுங்க. சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஒன்று தான் மிஸ் பண்ணேன். என்னென்னா குட்டீஸு அவரெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்நேரத்துக்கு சாமி கும்பிட்றோன்னா அம்மான்ட்டு உட்காந்துட்டு இருப்பார் ஒருத்தர், அவர் தான் மிஸ்ஸிங்கு. இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்தியே சாமியும் கும்பிட்டாச்சுங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஆரம்பிக்கிறது நான் இவ்வளோ கரெக்டாக பண்ணுவேனுங்கிறது நான் எதிர்பார்க்காத ஒன்றுங்க. ஸோ ரொம்ப ஆசையாக இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்டும் சொன்னார், நீ கண்டிப்பாக நல்லா பண்ணுன்னு சொல்லி என்கரேஜும் பண்ணியிருந்தார். ஸோ அதனால தான் காலையில் அந்த டைமுக்குள்ளே என்னால் முடிக்க முடிஞ்சது. ஸோ இதுக்கு இவ்வளோ பில்டப்பான்னு உங்களுக்கு தோணலாம், பட் எந்திரிச்சு பண்ணணும் இல்லைங்க, அது ஓகே. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ கரெக்டாக பண்ணியும் முடிச்சிட்டேன் இன்றைக்கி. ஸோ இது இந்த மாதம் ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், கரெக்டாக பண்ணுவேனான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, சமையலுக்கு தான் ஆரம்பிக்கணும். குட்டிக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குல்ல குட்டிக்கு. ஸோ அதனால அவங்க ஒரு 10 மணிக்கு கிளம்புவாங்க. அதுக்குள்ளே கடகடன் சமையல் பண்ணலான்ட்டு இன்றைக்கி சிம்பிளாக சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாப்பாடு களிக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. எல்லாத்துக்குமே சேர்கிற மாதிரி ஒரு தக்காளி குழம்பு, அதுவும் கோயம்புத்தூர் ஸ்டைல் தக்காளி குழம்புங்க, அதான் வைக்க போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, சீரகம், அப்புறம் சோம்பு, மிளகு இதெல்லாம் வறுத்துட்டு, வெங்காயம், பூண்டும் வறுத்துட்டு, அதுக்கப்புறமா அது கூட கருவேப்பிலையும் நிறையா சேர்த்து வறுத்தா சூப்பராக இருக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நிறைய சேர்த்துக்கணும். தக்காளி தான் இல்லை
ஹைலைட்டாக இருக்கணுங்க. ஸோ ஒரு 4 தக்காளியாவது சேர்த்துக்கணும். இந்த குழம்புல பார்த்திங்கன்னா நான் பண்ணுற ஒரு மாற்றம் என்னென்னா, தேங்காய்க்கு பதிலாக முந்திரி சேர்த்துவேங்க. இன்றைக்கி முந்திரி இல்லாதனால நான் ஒரு 10 பாதாம் சேர்த்துக்க போகிறேன். அதை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும். இந்த தக்காளி வந்துட்டு நல்லாவே மசிகிற அளவுக்கு வந்து வதங்கணுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து தக்காளியும் வதக்கிறதுக்கு வச்சாச்சு. இப்போ சைட்லேயே இட்லியும் ஊற்றிடலான்னு சொல்லிட்டுங்க சோள தோசை மாவு அரைச்சிருந்தாலங்க அதில் தான் இட்லி இன்றைக்கி பண்ண போகிறேன். இட்லி தட்டில் நல்லா தேங்காய் எண்ணெயெல்லாம் தடவிட்டு அதுக்கப்புறம் சோள தோசை மாவு இருக்குல்லங்க அதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணுங்க. நல்லா கெட்டியாக இருந்ததுன்னா இட்லி வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்குங்க. இந்த அளவுக்கு ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். தோசை மாவுக்கு இருக்குல்லங்க அதே அளவுக்கு தான் நம்ம இட்லிக்கும் ஊற்றணும் சோள தோசையில். இதில் இருக்க ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமாங்க, இந்த சோள தோசையோ இட்லியோ நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த மனம் வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு நம்மளை அப்படியே தூண்டுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சோள தோசை மனம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாவு இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ இட்லியும் ஊற்றி அது சைடில் வேகறதுக்கு வச்சாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் பூ இருக்குல்லங்க அது வந்துட்டு ஒரு கைப்பிடியாவது நம்ம இதில் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி ஒரு 5 நிமிஷம் விட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. இப்போ இது வந்து நம்ம தாளிச்சிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் கடலைப்பருப்பு, கடுகெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறம் ரொம்ப அரை தக்காளி இருக்குங்க, அரை தக்காளி அளவுக்கு நம்ம போட்டு வதக்கிக்கணும். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்பவே மசியக்கூடாதுங்க. இது நம்ம இந்த குழம்புல சாப்பிட்றப்ப நம்மளுக்கு அந்த தக்காளி வந்து நம்மளுக்கு வாயில் அப்படியே கடிக்கிறதுக்கு வரணும். அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் அரைச்சதையும் அதில் ஊற்றி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் லைட்டாக கொஞ்சம் இந்த குருமா லெவலுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டா தான் இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுறலாம். அப்போ தான் வந்து நல்லாவே வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இட்லியும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ எல்லா இட்லியும் பாருங்கள் அப்படியே அழகாக பிளேட்லேருந்து வந்துருச்சு, கீழே ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக சாஃப்டாகவும் வந்திருக்குங்க. இப்போ இந்த மாவை நம்ம அரைக்கிற பதம் இருக்குல்லங்க அது கொஞ்சம் அந்த குறைன்னு அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் உள்ளே இந்த மாதிரி இட்லியில் நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதில் வந்துட்டு கொத்தமல்லியெல்லாம் தூவி இறக்குனா சூப்பரான தக்காளி குழம்பு ரெடிங்க. கோயம்புத்தூர் தக்காளி குழம்பு ரெடி. இது வரைக்கும் நீங்கள் இந்த குழம்பு ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்போவுமே இட்லி தோசை என்ன பண்ணாலும் உங்களுக்கு இதுதான் பண்ணணுன்ட்டு தோணும். ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 இட்லியை வச்சு அது மேலே அப்படியே தக்காளி குழம்பு ஊற்றி குட்டீஸ்க்கெல்லாம் சாப்பிட கொடுத்தாச்சுங்க. என்னடா குழம்பு தொட்டு தானே சாப்பிடுவாங்க, இப்படி ஊற்றியாக சாப்பிடுவாங்கன்னு பார்க்குறேங்க. இல்லைங்க, நிஜமாங்க குழம்புக்கு இட்லிங்கிற ரேஞ்சுக்கு தான் நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் காலையிலத்துக்கு கொஞ்சம் கூல்லாம் பண்ணியிருந்தேங்க. என்னால் விரதம் வந்து கடைப்பிடிக்க முடியாதுங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கணும். அப்புறம் பசிச்சு சாப்பிடாம விட்டேன்னா ரொம்ப தலைவலி வந்துடும். அப்புறம் குட்டீஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது வேறு இருக்குங்க. அதனால் அந்த லெவலுக்கு போல் சரி கொஞ்சம் கூழ், கஞ்சி அந்த மாதிரிலாம் குடிச்சிக்கலாம். கொஞ்சம் அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சுகர், மெயினாக வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் சுகர் வந்து கட் பண்ணியிருக்கேங்க. விரதம்னா என்னங்க, நம்ம பிடிச்சதையும் விட்டுட்டு இருக்கலாமே. அதனால் வந்துட்டு டீ எல்லாம் வந்துட்டு நான் இல்லாமல் இருக்கவே மாட்டேங்க. ஸோ வந்துட்டு அதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் இது எப்படி போகுதுன்ட்டு. அவங்க எல்லாருமே டான்ஸ் கிளாஸ் போயிட்டாங்கங்க. சரி நானும் கோவிலுக்கு போகலான்ட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அங்கே போய் பார்த்தா அங்கேயுமே எல்லாம் தீபம் ஏற்றி வச்சுட்டு இருந்தாங்க. சரி நீங்களும் கார்த்திகை மாதம் இதெல்லாம் கொண்டாடுவீங்களான்னு கேட்டால் இல்லை திஸ் இஸ் மங்கள் தீப் அப்படின்னாங்க. என்னடான்னு போய் பார்த்தாங்க, அந்த 2 பவுன்னு போட்டிருந்தாங்க. நம்ம வேணுங்கிறவங்க அந்த 2 பவுன் கொடுத்து அந்த தீபம் எடுத்து சாமிக்கிட்ட வச்சுக்கலாம் மாட்டிருக்கு. நம்ம ஊரில் பண்ணுவோம் இல்லைங்க, அதே மாதிரி தான். அதுக்கப்புறமா நான் போகிற வழியிலங்க எங்கள் வீட்டுக்கு கிட்ட வந்துட்டு ஒரு பெரிய பார்க் இருக்குது. அங்கே வந்துட்டு நிறைய ஸ்டால்ஸு, ஃபன் ஃபேர் மாதிரி வச்சுருந்தாங்க. சரி குட்டீஸ் எல்லாம் டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே இங்கே கூட்டிகிட்டு வாங்க நான் சொல்லிட்டு நான் கோவில் போயிட்டு அப்படி இங்கே வந்தாச்சுங்க. அங்கே வந்தால் செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. போன தடவை போன பார்க் அவ்வளோ பெருசாக, ஆனால் இந்த அளவுக்கு ஸ்டால்ஸு ஈவெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. இங்கே ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லாமே குட்டீஸ்க்கு என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஒரு ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா அந்த குக்கி டெக்கரேஷன் இருந்ததுங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து குக்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஐசிங் டியூப் கொடுத்துருவாங்க. அவங்களே வேணுங்கிற மாதிரி டெக்கரேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கே கொடுத்துருவாங்க. அவங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரீயாகவும் வச்சுருந்தாங்க இங்கே. அப்புறம் பெட்டிங் அனிமல் வச்சுருந்தாங்க பாருங்களேன். அதோட பேரெல்லாம் வேறு எழுதி வச்சுருந்தாங்க. நம்மளை வந்து தொடருக்கெல்லாம் விடுவாங்க. ஸோ குழந்தைகளுக்கு அதுவும் ரொம்ப பிடிக்குங்க இங்கே எல்லாமே. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் போட்டு அங்கே பெர்ஃபார்மன்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய டான்ஸ் ஸ்டூடியோலேருந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ஸ்லேருந்து கூட வந்து குட்டி குழந்தைகள்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ஸ்கூல்ஸ்லேருந்தே இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்து வந்திருப்பாங்களாட்டிருக்கு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் வந்து நம்ம கையில் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு 5 பவுண்ட் பே பண்ணணும். அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் ஆந்தை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுகு இதெல்லாம் வச்சுருந்தாங்கங்க. அதையும் வந்து நல்லா குழந்தைகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் அமைதியாக உட்காந்துட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் மெயின் வந்து இங்கே அட்ராக்ஷன் எல்லா குழந்தைகளுக்குமே பபிள்ஸ் தான். அதை ஆரம்பித்தோன்னா எல்லா குழந்தைகளும் அங்கே தான் போயிட்டாங்க. குழந்தைகளில் பெரியவங்களுக்கு கூட என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த பபிள்ஸில் நான் இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்ததில்
இந்த ஈவெண்ட்டில் இங்கே நடந்தது இல்லைங்க, அவர் செம்மையாக என்டர்டெயின் பண்ணார் எல்லாத்தையும். இந்த மாதிரி பபிள்ஸில் வந்து அந்த குட்டி குட்டி பபிள்ஸ் வர மாதிரி அது கையில் ஊதி விட்டு இந்த மாதிரி வச்சு விளையாடுறதுக்கு கொடுத்துட்டாரு ஃபஸ்ட்டு. ஸோ தீரன் குட்டியும் வந்து கையில் பிடிச்சிட்டான் ஃபஸ்ட்டு. அவனுக்கு அந்த கையில் பிசு பிசுன்னு பிடிக்கும்னு தெரில. ஸோ கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு ஆசையில் வாங்கிட்டார் பெருசாகவே. அதுக்கப்புறமா அது அப்படியே கீழே விழுந்துருச்சு. அவர் கையை விட பெருசாக இருந்தது, அதனால அப்படியே விழுந்துருச்சு. அதை என் கையில் கொடுத்துட்டான் கடைசிக்கு. அப்புறம் அதை வந்து அவர் ப்ளோ பண்ணிவிட்டு அது மேலே வந்து இந்த ஃபாஸ்ட்டாக அந்த ஃபேன் மாதிரி ஏதோ வச்சாருங்க. உடனே எல்லாம் பறந்து எல்லா குழந்தைங்க மேலே ஸ்னோ மாதிரி போய் விழுந்தது. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பெரிய பபிள்ஸ் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்கங்க. ஸோ குட்டி குட்டி பபிள்ஸ்க்காக குட்டீஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பெரிய பபிள்ஸ் வந்திங்கன்னா நல்லா காற்றடிக்குது, அது ஃபுல்லாக வந்துட்டு மேலேயே தான் பறந்து போகுதுங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த குழந்தைகளோட அப்பா அம்மாங்கெல்லாம் வந்து தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்கள. ஸோ ஒரு பாப் பண்ணால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த குட்டி பபிள்ஸ் எல்லாம் விடுறாங்க பாருங்களேன். எல்லோரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க தான் ஃபுல்லாக வேறு எந்த ஸ்டாலுக்கும் போகல, இங்கே தான் எல்லோரும் இருந்தாங்கங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பபிள்ஸாக ப்ளோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது இன்னும் ஒரே ஒரு இதுனா நம்ம உடச்சிட்டு கண்ணில் தான் ஃபுல்லாக விழுந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு தானே, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய பபிள். இது வந்து அப்படியே பறந்து காற்றுல அந்த பக்கமாக போயிடுச்சுங்க. யாருனாலே அது ஹிட் பண்ண முடியல. தீரன் குட்டி வந்துட்டு இங்கே இருக்கலாம், இங்கே விட்டு வேறு எங்கேயும் போக வேணான்ட்டு அவர் நின்றுட்டார். அப்போ லயாவோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ வந்தனால எல்லோரும் சேர்ந்து சரி வேறு ஸ்டால் போகலான்ட்டு இன்னொரு ஸ்டாலில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக தான் இந்த ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்கங்க. அதனால தான் குக்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து செலிப்ரேஷன் ட்ரிங்க்குன்னு கொடுத்துட்ருந்தாங்க, அந்த ஹாட் சாக்லேட் மாதிரி. இங்கே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ அதோட கலரிங்கு, அப்புறம் வந்து தேவையான அந்த பீட்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க அதெல்லாம் பண்ணுறதுக்காக. ஸோ அதுதான் குட்டீஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தீரன் குட்டி இதை தொடுறேன்னாருன்ட்டு பக்கத்தில் போய் நின்னா ஃபஸ்ட்டு தொட்டணும், அது அப்படியே மூஞ்சியை திருப்பிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வர மாதிரி இருந்ததுன்ட்டு அவனுக்கு கொஞ்சம் நேரம் அதை தொட வச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் தீரனும். ஆனால் அவருக்கு திருப்பி அந்த பபிள்ஸ்க்கு தான் போகணும். அதுக்குள்ளே சரி கிளம்பலாம், லஞ்ச் போய் வீட்டுக்கு முடிக்கணுன்ட்டு வீட்டுக்கு வந்து லஞ்ச்லாம் முடிச்சாச்சுங்க. இப்போ ஈவினிங் சாயந்தரத்துக்கு பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றணும் இல்லைங்க, அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காலையில் ஏற்றின விளக்கெல்லாம் அந்த கொஞ்சம் கறி பிடிச்ச மாதிரி இருந்தது, அதை டிஷ்யூலெலாம் தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த வச்ச திரியில் முன்னாடி அந்த கருப்பாக இருக்கும் இல்லைங்க, திரியை தூக்கி போட வேணாம், அதை மட்டும் கட் பண்ணி நம்ம எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணலாங்க, நல்லா தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குத்து விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலானுங்க. அது நல்லா கழுவி வச்சுருந்தேன், அது எல்லாத்தையும் எடுத்து ஃபிட் பண்ணி வச்சாச்சுங்க. அப்புறம் திரியெல்லாம் இருக்குல்லங்க, அது காலையில் பண்ண ஒரே ஒரு தப்பு, நான் வந்து அவசரத்தில் பண்ணனால எண்ணெய் ஊற்றி ஊற வைக்கல. ஸோ அதனால் நம்ம அந்த விளக்கில் போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் அதில் வந்து ஊற வைக்கிற மாதிரி இருந்தது. அது வந்து நல்லா ஊறலைன்னா தீ நல்லா வந்து குபின்னு பிடிச்சிரும். அதனால வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஊற வச்சிடலான்ட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் விளக்குக்கு பொட்டெல்லாம் வச்சிடலான்னு கொஞ்சம் மஞ்சள் கரைச்சிட்டு அதை வச்சு குங்குமம் வச்சுக்கிட்டேன். கார்த்திகை தீபம்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தனால நம்ம ட்ரையாகவே வச்சோம், நல்லாவே பிடிச்சிக்கிச்சிங்க. ஆனால் இந்த குத்து விளக்குக்கு அப்படி பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சி வச்சுக்கலான்ட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லா விளக்குக்குமே எடுத்து நல்லா தொடச்சி வச்சுருந்தேன்லங்க, அது எல்லாம் எடுத்து திரி போட்டுடலான்ட்டு தான். அடுத்தது நம்ம வச்சுருந்த கார்ட்போர்ட் பாருங்களேன், கீழே வந்து எண்ணெயே பிடிக்கலங்க, மேலே மட்டும்தான் ஆயிருக்கு. ஸோ 2 நாள் வரைக்கும் தாங்கும், 2வது நாளுக்கு அப்புறம் தான் நம்ம மறுபடியும் வேறு கார்ட்போர்ட் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்ததுங்க. திரி வந்து எல்லா விளக்குக்குமே போட்டாச்சு. ஸோ இது பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. அது ஏன் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலங்க. ஆனால் இது வந்து நம்மளை யாரும் கட்டாயப்படுத்தி புஷ் பண்ணி நீ பண்ணு அப்படியெல்லாம் சொன்னது இல்லைங்க. இது நம்மளா மனமார்ந்து ஒன்று பண்ணணும்னு ஆரம்பித்து அதை கரெக்டாக பண்ணி முடிக்கிறோம் இல்லைங்க, அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்க பாருங்களேன். இந்த விஷயத்துலன்னு இல்லைங்க, அது எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் நிறையா பேர் அதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ இன்றைக்கி எனக்கும் அப்படி தாங்க இருந்தது. நம்ம ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டோம், அது கரெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க. ஸோ தீபம் எல்லாமே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சாமி அந்த கோலம் போட்டிருந்தோம் இல்லைங்க, அதில் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமிக்கிட்ட எப்போ போல் 2 வச்சுட்டு அப்புறமா அந்த விண்டோ கிட்ட 2 வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் குட்டி பையன் வந்தாச்சு. எதுக்குன்னா அங்கே தீபம் ஏற்றுறாங்க, இனி இவங்க சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தாச்சு. வந்து நின்றுட்டார், கொஞ்ச நேரம் நின்று பார்த்தாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்கள் உட்காந்துட்டு இருக்கனால அவர் அடுத்தது உட்காந்தாச்சு, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உட்காந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. இது நம்ம சொல்லி கொடுத்து பண்ணுறாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, இது நாங்கள் சொல்கிறதெல்லாம் இல்லைங்க. எனக்கு வந்து நம்ம செய்கிறப்ப பக்கத்தில் வந்தால் பயமாக இருக்குங்க, அதனால நான் எப்போவுமே தள்ளி இருந்தால் சொல்லுவேன். அதனால தான் அவர் தள்ளி அந்த பக்கமாக உட்காந்துட்ருக்கார், ரொம்ப பக்கத்தில் வராமல். ஸோ அதுக்கப்புறம் வந்து குட்டீஸ் மாற்றி ஊதுபத்தி ஒருத்தர் சாம்பிராணி ஒருத்தர் காட்டினாங்க. அப்புறம் அவர் பார்த்திங்கன்னா தீபாரத்தனை எல்லாம் காட்டிட்டு கடைசியில் பொட்டு வச்சு விட்றது யாருன்னா எங்கள் திண்ணீர் பொட்டு போட்டு விட்றது வந்து எங்கள் சாமியார் குட்டி பையன்தான். அவர் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சு விட்ருவாருங்க. ஸோ இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சதுங்க. இன்றைக்கி உங்கள் டேவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.